ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலையில 2 சாமுவேல் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். நல்ல கவனிக்கணும். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன். அதுதான் நாம கூட நல்ல ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக தான் இருப்போம், பரிசுத்தமாக தான் இருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன தவறு செஞ்சிடுவோம். அந்த தவறுக்குண்டான காரியத்தில் தண்டனைக்குரிய காரியமாய் மாறிவிடுகிறது. அப்படிதான் இந்த வேதத்தில் 1 நாளாகம 21வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, சாத்தான் தந்திரமா செயல்படுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு அந்த காரியத்தின் நிமித்தம் உண்மையா சொல்றேன், அந்த 2 சாமுவேல் 24:15 70,000 பேர் மரித்து போனார்கள். ஒரு சின்ன தவறு தாங்க. ஜனங்களை தொகையிடுவதற்காக சாத்தான் இருதயத்தில் ஏவினான் தாவீதுக்குள்ள. அந்த தொகையிடுவதனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தினால அங்க பார்த்தீங்கன்னா 70,000 பேர் மரித்து போனார்கள். அந்த வேதனை தாங்க முடியல, அந்த வாதியை தாங்க முடியல. தேவ சமூகத்தில் அவன் கேட்கிறான், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஜனங்கள், இந்த ஆடு மாடு என்ன செஞ்சு ஒத்துக்கிறான் பாருங்க. அவன் ஒருவன் செய்த பாவம், அவனுடைய பாவத்து நிமித்தமாய் எவ்வளோ பெரிய இழப்பு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுனால குடும்பத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்களும் நானும் ஒரே ஒரு ஆளு தாங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாமா? யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாருங்க, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறானா? அப்ப என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவனால எவ்வளவு பெரிய நன்மை கெட்டு போகுது, எவ்வளவு ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு விடுகிறது. இன்னைக்கு தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன், அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன். பாருங்க, தந்திரமா இந்த சாத்தான் உள்ள நுழைஞ்சதுனால ஜனங்களை தொகையிடுகிறான். அதனால இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாசித்து பாருங்க. 10வது வசனம் 2 சாமுவேல் 24:10 வாசிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவினுடைய இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, உண்மையா சொல்லுகிற யாராவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அவங்க இருதயமே அவங்களை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தும். அவங்கள தூங்க விடாது. வாதித்தது, அவனுடைய இருதயம் வாதிக்கிறது, வேதனைப்படுகிறது. அதனால ஐயோ, நான் மகா பெரிய பாவம் செய்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே அப்படின்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை இந்த வேதத்தில் அந்த பாவத்து நிமித்தம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். ஆண்டவர் பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு வேதனையான சம்பவம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதனால தான் இன்னைக்கு தாவீது சொன்னார் 17ஆம் வசனத்தில், நான் பாவம் செய்தேன், நான் செய்த பாவம் இந்த ஆடு மாடு என்ன பண்ணது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேக விஷயத்தில் பார்க்கும்போது ஒத்துக்கிறான்.
ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கிறதே கிடையாது. நாமெல்லாம் அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. நீதிமொழிகள் 28 வாசிங்க 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, பாவத்தை மறைக்கல தாவீது, அறிக்கை எடுக்கிறான். நான் தான் செஞ்சுட்டேன், ஆண்டவரை விட்டுருங்க அப்படின்னு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு முன்னால பலி செலுத்துறான். அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறான், அந்த தேசத்திற்காக விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சின்ன சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அநேக விதத்தில் ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஒத்துக்கணும். நம்மெல்லாம் சிலர் ஒத்துக்கிறதே கிடையாது, அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. அதை பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடு, கர்த்தர் இடத்துல இரக்கத்தை பெறுவான். அதனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆண்டவரே எல்லாத்திலும் நான் சரியா இருக்கிறேன், எல்லாத்திலும் சரியா. பைபிள் அப்படி சொல்லல. பிரசங்கி புத்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் பூமியில இல்லை. நாம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம். வாசிக்கலாமா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பாருங்க, ஒரு பாவம் செய்யாத நன்மையே செய்ய நீதிமான் பூமியில ஒருவன் இல்லை. ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டோம், ஆனா ஒத்துக்கணும், அறிக்கை இடணும், ஆண்டவர்கிட்ட வீழ்ந்துடணும், ஆண்டவர்கிட்ட கையை தூக்கணும். ஆண்டவர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் குடும்பத்துக்கு நான் தான் இடையூறா இருக்கிறேன், என் ஊழியத்தில் மற்ற காரியம் எந்தெந்த விஷயத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட வீழ்ந்துட்டோம்னா, அறிக்கையிட்டோம்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இன்னைக்கு நாங்கள் செய்கிற காரியம் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். நான் பாவம் செய்யலன்னு நினைக்கிறோம் ஆண்டவர். ஆனால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் தாவீது ஒத்துக்கிறான், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடு மாடு என்ன ஆச்சு? அது ஒன்றும் செய்யலையே. 70,000 பேர் மாண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அவன் வேதனைப்படுகிறான். இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரை, என்னால் இவ்வளோ பெரிய நஷ்டம், என்னால் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நஷ்டம், என்னால தான் யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ நிச்சயமா கர்த்தர் அவர்களை ஆண்டவரை மன்னிப்பீங்க, கண்டிப்பாக அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவர் அவங்கள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரை பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.